சிம்புவும் அரசியல் அரிதாரம் பூச தயாராகிவிட்டார். தன் உறவினரிடம் தமிழகம் எங்கும் தனது ரசிகர் மன்றங்களை பலப்படுத்தும் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலில் சிம்பு ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவர்களை போட்டியிட வைக்கவும் முடிவெடுத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது போலவே மக்கள் வாக்களிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அதில் தனது பலத்தை பரிசோதிப்பது என்ற முடிவில் சிம்பு இருக்கிறார் என்று இந்த ஜூனியருடன் செய்தி தெரிவிக்கிறது. அதே போல தனுஷ் அரசியல் கட்சியை பதிவு செய்யும் பணியிலேயே இறங்கிவிட்டார் என்றும் இந்த செய்தி தெரிவிக்கிறது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இன்னும் ஆப்போசிஷனுக்கான ஸ்பேஸு காலியாக இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். இன்றைக்கி இவங்க தனுஷோ சிம்புவோ விஜயை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் சொல்ல. ஃபஸ்ட்டு விஜய் அன்பாப்புலர் ஆகலை. 50% கடந்து அவரது வாக்குகள் என்று நிற்கிறது. ஆப்போசிஷனுக்கான ஸ்பேஸு காலியாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். திமுக, அதிமுக, பாஜக, அமமுக, பாமக, நாத்தாக்கா, விசிக என்று பல கட்சிகள் இருந்தாலும் ஏறக்குறைய எல்லா கட்சிகளின் மீதும் மக்கள் பெருமளவு நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்று தான் நான் அவதானிக்கிறேன். அந்த எதிர்க்கட்சிக்கான இடத்தையும் புதிதாக வருபவருக்கு தான் கொடுப்பேன் என்ற மனநிலையில் மக்கள் இருக்கிறார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. சொல்லுங்க மாலதி. ஆமாங்க சார். இப்போ திரு அஜித் வராருன்னு வைங்களேன், அவரை நம்ம விஜய்க்கு எதிராக பார்க்கலாம், விஜயோட காம்படிட்டராக பார்க்கலாம். ஆனால் சிம்பு அவர்கள் அப்படி கிடையாது. திரு சிம்பு நம்மளுடைய ஆஃபீஸ்க்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் அவர் நான் அரசியலுக்கு கண்டிப்பாக வருவேன்னு சொல்லலை. எங்கள் அண்ணன் நல்லா வரமாட்டேன்னு சொல்லலையே, எங்கள் அண்ணன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, லெட் ஹிம் கண்டினியூ, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் தனுஷ் வர்சஸ் சிம்பு அப்படின்ற கம்பேரிசன் தான் சோஷியல் மீடியாக்களில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த செய்தியிலே பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் இருக்கவங்க தான் பயப்படுறாங்கன்ற மாதிரி போட்டிருக்கேன் சார். இல்லை, அவங்க திமுக, அதிமுக ஏற்கனவே இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் பார்ட்டிஸ் எதையுமே அவங்க எதிரியாக பார்க்கல. ஊதுறாங்க, போங்க பந்துக்கிட்டு, சும்மா ஏதோ பெரிய மனுஷன் பேசிட்டு போ, தமாஸ் பண்ணுறது, அங்கிட்டு போய் விளையாடுங்க என்ற வகையில் தான் அவர்கள் கையாளுகிறார்கள். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது சார். திரு விஜய் அவர்களுக்கு பிஎம் கனவு இருக்குது. இயல்பாகவே பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் பண்ணுறாங்கன்னா நார்த் இந்தியாவோட எம்பிக்களை வச்சே பிரதமர் ஆகிடலாம், தென்னிந்தியாவுடைய சப்போர்ட்டே வேணான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் திரு விஜய் அவர்களுக்கு ஆல் இண்டியா லெவலில் ஒரு ஃபேமஸாக இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு பிஎம் கனவு இருக்குது. சிஎம்மாக இவங்க வரலாம்ல. ஆமாம், எங்கள் அண்ணன் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு சிம்பு சொல்கிறாரு. அண்ணன் டெல்லிக்கு போகிறப்ப அது வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்துக்கப்பான்னு கொடுத்துட்டு கூட போகலாமே. இப்படி பேசி பேசி வர வச்சுருவீங்க போல அப்படின்னு அண்ணன் கூட சொல்லிட்டு போனார் சிம்பு அண்ணன் அவர்களுக்கு கூட. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது சார். ஒரு காம்படிட்டராக தனுஷ் அவர்கள் எமர்ஜ் ஆகிட்டு வரும்போது தனுஷுக்கு ஒரு செக்கா திரு சிம்பு இருப்பார் இல்லையா? அப்படித்தான் விஜய் அதை பார்க்க வேண்டும். பார்த்து சிம்பு ஒருவேளை அரசியலில் இறங்கினால் அந்த எண்ணத்தை விட உங்கள் எண்ணம் நல்லா இருக்குன்னு தூண்டி விடணும். நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கொள், நான் உன்னை வளர்த்து விடுகிறேன், இன்னொரு எண்ணத்தை கருக்கி விட்டுறணும். இப்படி செய்ய வேண்டும். இதுதான். ஏன்னா சோஷியல் மீடியாலாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, திரு தனுஷ் பேசினதை விட சிம்பு பேசினதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் உருவாகி இருக்கு சார். இது ஃப்யூச்சர் தான் முடிவு பண்ணும் மாலதி, நம்ம இப்போ முடிவு பண்ண முடியாது. 2 பேரும் எப்படி தங்களை தகவமைத்துக் கொள்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். 2 பேருக்கும் அரசியல் ஆசை இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். வரக்கூடிய செய்திகள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது 2 பேருக்கும் அந்த ஆசை இருக்குது. இன்னொன்று இயல்பாக வரும். திரு விஜய் அவர்கள் தோல்வி அடைந்திருந்தால் 7 என்ன சினிமாவை வேலை பார்த்துட்டு போயிருப்பாங்க. திரு விஜய் அவர்கள் 2 ஆண்டுகளில் பெற்ற இந்த வெற்றி எல்லோருக்குள்ளும் ஆசையை ஏற்படுத்தும். அதனால தான் ராகவ லாரன்ஸை பார்த்து எம்எல்ஏ சார்னு தான் கூப்பிட்றாங்க. திருச்சிகளுக்கு வேட்பாளராம் அவரே சொல்லிக்கிறார். எல்லோருக்கும் ஆசை வருது, இயல்பு. எவ்வளோ பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயோ என்கிட்ட நான் இப்போ போயிருந்தேன்னா இந்நேரம் நான் எம்எல்ஏ சொன்னாங்களா? பல பேர் என்கிட்ட சொன்னாங்க, ஆகலை மூடிட்டு இருந்தேன். இல்லை, பல பேர் தான் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சிம்பு அவர்கள் எதாவது புரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நம்ம நடிகராக இருக்கும் அப்படின்றதுக்காண்டியே மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படின்றது இல்லை, நம்ம மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்றத அவர் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கைக்காக உழையுங்கள். விஜய் உழைத்தார் அல்லவா, நீங்களும் உழைப்பை போடுங்கள். தத்துவங்களை எல்லாம் சொல்லாமல் இருங்கள். அட்வைஸ் எல்லாம் சொல்லாதீங்க, ஜனங்களுக்கு தெரியும். புரியுதா? எண்ணம் போல் வாழ்க்கை. போதும் நிறுத்து. அதற்காக உழைத்தால் பாதி உயரத்தையாவது எட்ட முடியும் தானே. வயசு இருக்குப்பா, சிம்புக்கும் வயசு இருக்குது, தனுஷ்க்கும் வயசு இருக்குது. தனுஷாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், இருவரும் அதற்காக உழைக்க வேண்டும். மக்களின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் பெற வேண்டும். பெற்றால் இந்த உலகம் அவர்களை வரவேற்க காத்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சார், எண்ணூர் கடல் பகுதியில் நிறைய மீன்கள் செத்து கிடந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியலன்னு சொல்கிறாங்க சார். சட்டப்பேரவையில் நேற்றைக்கு முன்தினம் விவாதிக்கப்பட்டது. விவாதிக்கும்போது அமைச்சர் இது மனித கழிவுகளாலும் இதர கழிவுகளாலும் ஏற்பட்ட மரணம், அதனால்தான் மீன்கள் இறந்திருக்கின்றன என்று சொன்னார். இது தொடர்பாக விசாரிப்பதற்கு ஒரு வல்லுநர் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொன்னார். இது தொடர்பாக விசாரிக்க வல்லுநர் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த வல்லுநர் குழு விசாரித்து முடித்த பிறகு தானே எது காரணம் என்று சொல்ல வேண்டும். இதுதாங்க காரணம், இந்தாங்க வல்லுநர் குழு விசாரிக்க அப்படின்னா வல்லுநர் குழு எப்படி நீ சொல்கிறது மீறி அறிக்கை கொடுக்கும்? ஸோ அமைச்சர்கள் இது போல் அவையில் பதில் கொடுக்கும்போது யோசித்து கொடுக்க வேண்டும்.
நான் அந்த பகுதி மக்களிடம் பேசினேன். ஏற்கனவே அடானியின் துறைமுகம் அமைவதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது அது தொடர்பாக ஸ்டோரி பண்ணுறதுக்காக நமது குழுவினர் அங்கே சென்றிருந்தோம். அந்த தொடர்பில் மக்கள் என்னை அழைத்து, இந்த மாதிரி சார் அமைச்சர் இது மாதிரி சொல்கிறாரு, அது ஆலை கழிவுகளால் மீன்களுக்கு மரணம் ஏற்பட்டது என்று அந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள். ஒரு அமைச்சர் இல்லை மனித கழிவுன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு வல்லுநர் குழு அமைக்கிறீங்கன்னா அந்த வல்லுநர் குழு என்ன முடிவு இருக்குதோ சார் விசாரிக்கிறவங்க நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கோன்னா முடிஞ்சு போச்சு. முடிவை நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அந்த குழு மீது எப்படி நம்பிக்கை ஏற்படும்? இல்லை அந்த குழு உறுப்பினர்கள் தான் அமைச்சருக்கு எதிராக எப்படி அறிக்கை அளிப்பார்கள்? ஸோ அதை யோசித்து செய்ய வேண்டும். ஆலை கழிவுகளோ மனித கழிவுகளோ இது போல் மீண்டும் இந்த சம்பவம் நடக்காத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்ததாக அந்த தூத்துக்குடியில் ஒரு பையனை விசாரணைக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு லாக்கப்பில் உட்கார வச்சுருந்தோன்னே பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துட்டான். அதுக்கு காவல்துறையும் தான் காரணம் சொல்லிட்டு பெற்றோர்களும் குற்றம் சாட்டினாங்க. அதற்கு பின்னர் காவல்துறை சார்பில் ஒரு கிளிப்பு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக அவனை மயங்கி விழுகிற மாதிரி ஒரு கிளிப்பை மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க சார். இப்போ அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாட்டிருக்காங்க சார். அருணாச்சலம் என்ற ஒரு இளைஞர் அதிக அளவில் மது பாட்டில்களை வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டு அப்புறம் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு அவர் இறந்து போகிறார். நம்ம விரிவாக அதை பேசியிருந்தோம். நீங்களாம் சொந்த ஜாமீனில் விடுற ஆளே கிடையாது என்பதையெல்லாம் விரிவாக பேசியிருந்தோம். அப்புறம் லாக்கப்பில் ஒரு நல்லா உட்காந்துருக்க மாதிரி ஒரு 10 செகண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. இன்னொன்று டாக்டர்கிட்ட ஃபிட்டு கூப்பிட்டு போகும்போது அந்த வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இறந்தவர் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர். இறந்து போன அந்த இளைஞர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவராகவோ முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவராகவோ நாடார் சமூகத்தை சேர்ந்தவராகவோ இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளவு எளிதாக முடிந்திருக்காது. பிள்ளைமார் சமூகம் ஒன்றிணைந்து பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய நிலையில் அந்த மாவட்டத்தில் இல்லை. இவர் நாடார் பையன் இறந்துருந்தான்னா அரசாங்கத்தோட கதை வீதிக்கு வந்திருக்கும். ஸோ இந்த இறந்து போன அருணாச்சலம் இந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருப்பதால் அந்த குடும்பத்தை ஏமாற்றி பாடியவங்க வச்சு போலீஸை பாடியவங்க வச்சு உண்மையில்லைன்னு சொல்லி அதிகாரிகளை ஏமாற்றி அரசை ஏமாற்றி முடிச்சிட்டாங்க. இப்போது அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையை அணுகி வழக்கின் புலன் விசாரணை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நீதிமன்றம் வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறது. எனக்கு விஜய் அவர்கள் மீது பெரிய மரியாதை வந்தது எப்போதென்றால், தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத வகையில் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டி முதல் போராட்டத்தை அவர் சென்னையிலே நடத்தி காட்டினார். எனக்கு ரொம்ப மரியாதை வந்துச்சு. யாருமே நான் 15-20 வருஷமாக நான் இந்த கஸ்டோடி இடத்துக்காக நானும் போலேந்தியும் கத்திக்கொண்டே இருக்கிறோம். பெரிய அரசியல் கட்சிகள் யாருமே இதை கையில் எடுக்க மாட்டார்கள். இதற்காக தாவேக போன்ற ஒரு கட்சி சென்னையில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த குடும்பங்களை சேர்ந்தவர்களை மேடையேற்றி அவர்களுக்காக குரல் கொடுத்தார் விஜய். ஸோ அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் நடக்காது என்று நினைத்தேன். கஸ்டோடியல் டெத்துக்கு விஜய் காரணமல்ல என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் விஜயோட ஆட்சியிலையும் இந்த கஸ்டோடியல் டெத்தில் உயிரை பறி கொடுத்தவர்கள் நீதிமன்றங்களின் மூலமாகத்தான் நியாயம் பெற வேண்டும், நிவாரணம் பெற வேண்டும் என்றால் அப்புறம் ஆட்சி மாற்றம் நடந்ததற்கு என்ன பொருள்? அந்த குடும்பம் நீதிமன்றத்துக்கு போனது எனக்கு வருத்தமாக இருக்குது. குறைஞ்சது ஒரு 20-30,000 ரூபா செலவாகும்பா. ஏன் அந்த குடும்பம் செலவு பண்ணோம்? காலேஜில் 2 பசங்க அடிச்சுக்கிட்டு செத்ததுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க, இந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியதானே? இது ஸ்டேட் ஆக்ஷனில் நடந்த டெத்து, கரெக்டாக விசாரிங்க. கடைசியில் அந்த பையன் வாக்குமூலம் கொடுக்குறான் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ விசாரணைக்கு உத்தரவிடுப்பா. இது மாதிரி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறீங்க. இதுதான் நாங்கள் எதிர்பார்த்த மாற்றமா? ஸோ நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்காமல் இந்த வழக்கின் புலன் விசாரணையை சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பெரிய கட்டுரை வந்திருக்கு சார். 2 திராவிட கட்சிகளுக்கு இணையாக தாவேக எப்படி வழக்கறிஞர் அணியை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு சார். அதில் என்ன சார் போட்டிருக்காங்க, கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். டிவிக்கு லீகல் விங்கை செதுக்குவது தொடர்பாக அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான கட்டுரையாக நான் பார்க்கிறேன். அந்த கட்டுரையிலேயே குறிப்பிட்டிருப்பது போல திமுக மற்றும் அதிமுகவுக்கு வலுவான வழக்கறிஞர் அணி இருக்கிறது. அந்த வழக்கறிஞர் அணியை சேர்ந்தவர்கள் தான் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவார்கள். எப்போதும் இதுதான் நடைமுறை. பின்னாளில் அவர்கள் தான் நீதிபதி ஆவார்கள். வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இப்படி தாவேக அரசு நியமிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தானே ஆகுது. இதில் எங்கேருந்து வழக்கறிஞர் அணி அண்ட் அந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் எப்படி தடுமாறினார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். ஸோ அவர்களுக்கென்று ஒரு லீகல் விங்கை கட்டமைக்கும் முயற்சியில் தாவேக ஈடுபட்டிருக்கிறது என்பது குறித்து தான் அந்த கட்டுரை. எப்போவுமே கட்சிக்காரங்களை தான் அரசு தலைமை வழக்கறிஞராக, தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக 2 கட்சிகளும் நியமிக்கும். தாவேக அரசு அதிமுக ஆட்சியில் தலைமை வழக்கறிஞராக இருந்த திரு விஜய் நாராயணன் அவர்களை மீண்டும் நியமித்தது. அவர் கட்சி சாராதவர், மிக திறமையான வழக்கறிஞர். அதே போல் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக எந்த கட்சியும் சாராத மூத்த வழக்கறிஞர் திரு ஜான்சத்தின் அவர்களை
தாவேக அரசு நியமித்தது. இது போல கட்சிக்கான வழக்கறிஞர் அணியை உருவாக்கும் பணியில் தாவேக கட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. திறமையானவர்களை கண்டறியும் பணியிலும் அது ஈடுபட்டிருக்கிறது. திமுக அதிமுகலேருந்து விலகி வருபவர்களையும் தாவேகாவில் சேர்ந்து கொண்டிருக்காங்க. இதுவரைக்கும் அங்கே இருந்தவர்களுக்கு அனுபவம் இல்லை. அதாவது கட்சி கேஸை நடத்தினவங்க, கட்சி தொண்டர்களின் வழக்குகளை நடத்தியது அனுபவம் இல்லை என்றாலும் அந்த அணி வலுவாக உருவாக்கணுன்றதில் அவங்க முனைப்பாக இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இப்படி அரசு வழக்கறிஞராகவோ கட்சி வழக்கறிஞராகவோ நியமனங்கள் செய்வதில் கவனமாக தாவேக செயல்பட வேண்டும். இந்த அரசு வழக்கறிஞர் நியமனங்களிலேயே திமுகவினர் உள்ளே ஊடுருவதற்கு கடுமையான முயற்சிகள் செய்தார்கள். அதை மிக கவனமாக திரு நிர்மல்குமார் அவர்கள் தடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு குற்றவியல் வழக்கறிஞர் நியமனத்தில் திமுக ஆட்சியில் என்ஆர் இளங்கோவுக்கு நெருக்கமான விஜய் நாராயணன் அவர்களோட ஜூனியராக இருந்த ஸ்டாலின் அபிமன்யு என்பவரை அரசு வழக்கறிஞராக நியமித்தார்கள். கவர்மெண்ட் அட்வொகேட்டாக அவர் நியமிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றினார். தாவேக அரசு வந்த உடனே அடிஷனல் பிபி ஆகிறதுக்கு பேரை சொல்லிட்டாங்க உள்ள. அவர் விண்ணப்பிச்சு ஆடடே பிரமாதமான நாளாச்சே என்று அவர் வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருப்பார். அவர் நிர்மல்குமார் அவரோட நியமனத்திற்கு மறுப்பு சொன்னதாக கேள்விப்படுகிறேன். அவர் பேர் ஸ்டாலின் அபிமன்யு. இது போல் நீ சொன்னல அப்படியே ஜட்ஜாக வருதுன்னு, அதுக்கு தான் இது. ஸ்டாலின் அபிமன்யு பேரெல்லாம் உள்ள திமுக சொருவுனதுக்கு ரீசனு நம்பால் ஒருத்தர் அங்கே ஜட்ஜாக இருக்கணும். ஸோ தாவேக அரசு கட்சியில் யாரை வேணாலும் சேர்த்துக்கிட்டோம். இந்த ஸ்டாலின் அபிமன்யு தாவேகாவில் சேர்ந்து ஏதாவது ஒரு வழக்கறிஞர் அணியில் பதவியை வாங்கிக்கிட்டு அவர் கட்சியில் தாவேகா கொடி கட்டிட்டு சுட்டுட்டோம். இல்லை, எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை, அது அவரது விருப்பம். அரசு வழக்கறிஞர் ஆகும்போது திமுக ஆட்சியிலே 5 வருஷம் நீங்கள் அரசு வழக்கறிஞராக இருப்பீங்க, தாவேகா ஆட்சியிலே இருப்பீங்க, அடுத்து பிஜேபி ஆட்சி வச்சுன்னா அங்கேயும் இருப்பீங்க. அப்போ மற்றவங்களாம் ஆக வேணாமா? அப்போ இப்படியே தொடர்ந்து அரசு வழக்கறிஞராக இருந்துட்டு அப்படி போய் ஜட்ஜ் ஆகிடுவீங்க. இப்படியெல்லாம் பல வேலைகளை எல்லாம் திமுக செய்யும். தாவேக அரசு அதில் கவனமாக விழிப்பாக இருக்க வேண்டும்.